அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு குணரட்னம் அவர்களே. வணக்கம். உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் தமிழர்களுடைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாக பார்ப்போம். முதலில் அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்று ஆட்சி அமைத்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள். கிட்டத்தட்ட நினைக்கிற 1.5 மாதம் அவருடைய ஆட்சி ஆரம்பித்து எவ்வாறு இருக்கின்றது என்று முதலில் நீங்கள் அவதானித்திருக்கின்ற விடயத்தை கூறுங்கள். அதாவது இப்பொழுது அவருடைய பாராளுமன்றம் நடைபெற்றது மிக குறைவான கால பகுதிதான். ஏன்னா பாராளுமன்றம் அமர்வு தொடங்கியதன் பின்னர் 10 நாளுக்கு ஒத்தி வைத்து விட்டு 3ஆம் தேதியிலிருந்து அது நடைபெற்றது. ஆனால் பாராளுமன்றத்தின் ஊடாக ஏதாவது செய்திகள் பெரிதாக வந்தாண்டா கிடையாது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவர்களால் ஒரு இடைக்கால நிதி அறிக்கை அடுத்து வரக்கூடிய ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்துக்கான 4 மாத நிதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிதி அறிக்கை ஏதாவது அதில் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற விடயங்களை அவ்வாறே தொடர வேண்டிய கட்டாயத்தில் தான் அவர்கள் இருக்கிறார். ஆனால் அடுத்த நிதி அறிக்கை கொண்டு வரும் பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்பட்டு மார்ச் மாதத்தில் நிறைவேற்றப்பட்டு ஏனைய 8 மாதங்களுக்கான நிதி அறிக்கை. அந்த நிதி அறிக்கையில் பல விடயங்கள் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு ஒரு முத்தாரமாக இந்த நிதி அறிக்கையில் எதுவும் இருக்குன்னு சொன்னால் இந்த நிதி அறிக்கையுடைய மொத்த செலவினங்களாக 2,60,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது செலவினங்களுக்கு. வருமானமாக 1,60,000 கோடி காட்டப்பட்டிருக்கிறது. 1,00,000 கோடி துண்டு விழும் தொகையாக காட்டப்பட்டிருக்கிறது. அவே துண்டு விழும் தொகை பெரிதாக தொடர்ந்து இவர்கள் தொடக்கத்திலேயே இருக்கிறது. அது வாறு அடுத்த 8 மாதங்களுக்கு காட்டப்பட போகிற ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. சரி, இந்த 2,60,000 கோடியை 4 மாதங்கள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அதை நாங்கள் ஒரு வருடத்துக்கு என்று பார்த்தால் 7,80,000 கோடி என்று வரும். அது அவ்வாறுதான் அடுத்த 8 மாதங்களுக்கும் அந்த தொகை தொடர்ச்சியாக பேணப்படுமாக இருந்தால் இதுவரை இலங்கை தீவில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களுடைய உச்ச தொகையாக அது மாறும். ஏன்னு சொன்னால் இதற்கு முன்னர் கொடுக்கப்பட்டது ரணிலினால் இந்த ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்டது போன ஆண்டு 7,00,000 கோடி. இது அதை கடந்து செல்ல போகிறது. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரணிலினுடைய அந்த 7,00,000 கோடிக்கு முன்னர் வந்தது 2018 ஒதுக்கப்பட்ட 4,40,000 கோடி. இப்ப 4,40,000 கோடியிலிருந்து பெற்றும் இதாக சென்றது. ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் அது குறைந்தது. பிறகு கோத்தாவினுடைய காலத்தில் குறைந்துதான் ஒதுக்கப்பட்டது. இப்பொழுது அதிகரிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது இந்த பொருளாதார சிக்கலின் பின்னர் பெரிதாக விழுந்த பணத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி. அதையும் சேர்த்து வைத்து கணக்கு சொல்லலாம். ஆனால் இப்பொழுது பணம் முன்னரும் இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது இலங்கையினுடைய ரூபாய். அவ்வாறு இருந்தால் அது இப்பொழுதும் அதை கடந்து செல்வது என்பது சவால். சரி, 1,00,000 கோடி துண்டு விழும் தொகை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3,00,000 கோடி ஒரு வருடத்துக்கு வரும். அவ்வாறு பார்த்தால் போன முறை ரணிலுடைய ஆட்சி காலத்திலும் 3,00,000 கோடி காட்டப்பட்டது. ஆகவே மாற்றம் பொருளாதார ரீதியாக பெரிதாக வெளிப்படுகிறதாண்டா இல்லை. சரி, அதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்வார்கள், குறுகிய காலத்தில் நின்றெல்லாம் எதிர்பார்ப்பீர்கள் என்று சொல்லி. அதை கடந்து இந்த செலவீனங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகை எங்கிருந்து இந்த தொகை எங்கெங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது என்று பார்த்தால் பெரும்பான்மையானவை இந்த ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சொல்லக்கூடிய இந்த சம்பளங்கள், அதுகள் ஏற்கனவே தொடர்ந்தும் ஏற்படுகின்ற செலவினங்கள் என்ற ஒரு வகை இருக்குது. இன்னொன்று டெவலப்மெண்ட். இது மேலதிகமாக அபிவிருத்திகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகை என்பது பெரிதாக இந்த 4 மாதங்களில் காட்டப்படவில்லை. அது காட்டப்படவில்லை சொன்னால் அபிவிருத்திக்கான தொகை காட்டப்படவில்லை சொன்னால் பொருளாதாரத்தை வேகமாக முன்னகர்த்துவது சிக்கலாக இருக்கும். அது வளர்ச்சி போக்கை காட்டாது. அது மக்கள் வாழ்வுக்குள் பெரிய மாற்றங்களை காட்டுமென்றாலும் காட்டாது. இது ஒரு சவாலை காட்டும். ஆகவே இது ஒரு ஆரம்பமாக வைத்துக் கொண்டாலும் இது தொடர்ந்தும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமா இருக்கும். இந்த ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற இந்த செலவினங்களை கடந்து அபிவிருத்தியை மாறப்போவது. இன்னொரு விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த செலவினங்களில் எங்கு பெரும்பான்மையான இது பாதுகாப்பு செலவினங்கள்
இப்பொழுதும் அதே கட்டில் தான் பெரிதாக இருக்கிறது என்னால் 14,000 கோடி ஒதுக்கப்பட்டு வந்தது. அப்படின்னா 42,000 கோடி, அது போன முறையும் அதே தொகை தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே பாதுகாப்பு செலவினங்கள் பெரிதாக குறைக்கப்படவில்லை. இதுல இருக்கக்கூடிய ஆபத்தை சொல்கிறேன். இப்பொழுது நாங்கள் நேட்டோ நாடுகளில் பெரும்பான்மையினர் வாழுகிறோம். இந்த நேட்டோ நாடுகளுக்கு ஒரு சவால் போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ட்ரம்ப் பதவியேற்றிருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய ஒரு சவால் என்று சொன்னால், அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்துகிறது, நாங்கள்தான் நேட்டோனுடைய பெரும் எண்ணிக்கையிலான பல செலவினங்களை பாதுகாப்பு செலவினங்களை நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் உங்களை தாங்கி நிற்க முடியாது. நேட்டோவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் குறைந்தபட்சம் உங்களுடைய ஜிடிபியில் 2% பாதுகாப்பு செலவினங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. இதில் பல நாடுகள் அதில் இல்லை, கனடா உட்பட. கனடா இன்னும் 2% ஜிடிபியில் 2% பாதுகாப்பு செலவினங்களுக்கு ஒதுக்கவில்லை. இப்பொழுது அது வலியுறுத்தப்படுகின்ற பொழுது கனடா ஒரு சமீபத்தில் ஒரு உறுதியை வழங்கியிருந்தது. 2035 நாங்கள் அதை எட்டி விடுவோம். இப்பொழுது நாங்கள் 24 இருக்கோம், 35 ஒரு 10 ஆண்டுக்கு பின்னர் ஒரு கதை சொல்லுகிறது. ஆனா இலங்கை 2% ஒதுக்கி கொண்டிருக்கிறது தன்னுடைய ஜிடிபியில். அது எவ்வளவு தவறானது என்பதை புரிதலுக்காக இதை சொல்லுகிறேன். அப்ப இலங்கைக்கு என்ன அவ்வாறு தேவை இருக்கிறது? இந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு ஒரு முக்கிய சவாலாக இருக்கக்கூடிய சூழலில் 2% ஒதுக்குவதற்கு சவாலில் இருக்கின்ற பொழுது இலங்கை என்னன்னு இந்த 2% ஒதுக்குவது சரியா? எங்களுடைய சிந்தனைக்காண்டி சொல்றேன், எங்களுடைய மக்களுக்கு சிந்தனை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்ப இலங்கை இந்த தவறிலிருந்து மீண்டு வர வேண்டும் சொன்னால் பாதுகாப்பு செலவினங்கள் வேகமாக மறுசீரமைக்கப்பட வேண்டும், அவருடைய செலவினங்கள் குறைக்கப்பட்டாக வேண்டும். அவ்வாறாக இருந்தால் வீங்கி பெருத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு பகுதியினருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டாக வேண்டும், அதனூடாக பாதுகாப்பு செலவினங்கள் கட்டுக்குள் வந்தாக வேண்டும். இதை செய்தார்கள் சொன்னாலே இந்த தமிழருடைய தாயத்தில் இருக்கக்கூடிய இந்த காணி பிரச்சனைகள் நீங்கிவிடும். தொடர்ந்தியாக 18 பெட்டாலியன்ல 16 பெட்டாலியன் வடக்கு கிழக்கில் இருக்க வேண்டிய அவசியம் 15 ஆண்டுகளுக்கு பிறகும் இல்லை. அவர்கள் மீள புறப்பட்டாலே இதில் நிறைய மாற்றங்களை மறுசீரமைப்போல அவர்களால் செய்ய முடியும். இதை இவர்கள் செய்ய போறார்களா, அல்லது இவர்களும் கடந்தவர்கள் போல இதே தவறை தொடர்ந்து செய்ய போறார்களா, அதை நாங்கள் அனுமதிக்க போறோம் என்றது எல்லாத்தையும் அடுத்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பட்ஜெட்டில் நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விடயமா இருக்கு. இன்னொன்று இருக்கிறது, ஒரு நாட்டினுடைய வளமான அபிவிருத்தி முன்னேற்றத்துக்கு 2 காரணிகள் முக்கியமானவை. ஒன்று சுகாதாரத்துறை, மக்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பணியை செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் இந்த முறை அதிகரித்திருக்கிறது, ஆனால் போதிய அளவு அல்ல. இன்னொன்று இருக்கிறது கல்வித்துறை. ஒரு நாட்டினுடைய வளம் அதனுடைய கல்வி மேம்பாட்டிலும் இந்த சமீபத்தில் ஒரு இண்டெக்ஸ் தொடர்ச்சியாக வெளிவருவதுண்டு. ஒரு நாட்டில் அதிகம் படித்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள், அதில் கனடா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. கனடா முதலிடத்தில் இருப்பது பல ஆச்சரியக்கூடியதான். ஆனால் கனடா என்னென்று இந்த முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், கனடாவில் இந்த கல்வித்துறை மாகாணங்களுக்கு உரித்தானது, மத்திக்கு உரித்தானது அல்ல. அது எந்தெந்த இங்க இருக்கக்கூடிய 10 மாநிலங்களும் தங்களுடைய கல்வித்துறையை அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள், அவர்கள் தான் அதுக்கான நிதியோடு செய்கிறார்கள். அப்ப அதனால் இங்கு அதிகரித்த எண்ணிக்கையிலான பல்கலைக்கழகங்கள் உருவானதும் கல்லூரிகள் உருவானதும் இதனால் நடந்து போன ஒரு விடயம். இவ்வாறு நடைபெற்றதில் என்ன வெளிப்பாடு வந்தது என்று சொன்னால், கனடாவில் அதிகரித்த வெளிநாட்டு மாணவர்கள் இங்குதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்விகள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளுகின்ற பொழுது இந்த பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அவர்கள் உலகத்தரத்திலும் உச்சமான இடங்களுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவ்வாறு வந்ததனுடைய விளைவு இங்கு வெளிநாட்டு மாணவர்கள் அதிகம், ஏன்னா இங்கு படித்து விட்டவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு செல்கின்ற பொழுதும் அதுக்கான ஒரு பெரும் அங்கீகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. இவ்வாறு அதிகமாக படிக்கின்ற வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, அவர்கள் படித்து வருகின்ற பொழுது ஒரு படித்த சமூகமாக மாறுவது என்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கில் ஒரு பெரும் பங்கை வகிக்கும். இதே இந்தியாவை எடுத்து பாருங்கள். இந்தியாவில் அதிக பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் உள்ள இடம் தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழ்நாடு, நான் அங்க இருந்த காலத்தில் பார்த்திருக்கேன், இந்தியா முழுமையாக இருப்பவர்கள் இந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் வந்து படித்து செல்வார்கள். ஏன்னு சொன்னால் இங்கு இருப்பது சிறப்பு என்பதற்காக வருவார்கள். இன்னொரு விடயத்தை பாருங்கள், நான் வெளியேறின பின்னர் இப்ப சமீப காலங்களில் நிறைய தனியார் கல்லூரிகள் வந்திருக்கிறது. ஆனால் உலக தரத்தில் கூட போனீர்கள் இந்த SRM, ஒரு டெக்னிக்கல் காலேஜ், இன்னொரு அவையெல்லாம் உலக தரத்துக்கு முதன்மையான இதுகள் பட்டியலில் இருக்கிறது. அதாவது அரசு பல்கலைக்கழகங்களும் விழாக்க தனியார் பல்கலைக்கழகங்கள் உச்ச நிலைக்கு வந்திருக்குது. என்றால் அது ஒரு போட்டி களத்தை உருவாக்கி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வளர்ச்சி போக்கு இலங்கையில் கிடையாது. வெறும் ஒரு
ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செல்வர்களுக்கு மட்டும் வாய்ப்பு, இனியவர்கள் விடுபட்டு போன சமூகமாகவே இருக்கிறாங்க. தொழில்துறை கல்லூரி கிடையாது. அப்ப இதை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இப்ப தெற்கில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள் என்பது அவர்களை விட்டு நாங்கள் செய்ய போகிறோமா, எங்களுடைய இருக்கக்கூடிய இளையவர்களை தொடர்ந்தும் தொழில்துறையில் உச்சமானவர்களாக மாற்றப் போகிறோமா என்றால், நான் ஒரு வெளிநாட்டு கம்பெனி என்று வைப்போம். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறைந்த ஊதியத்தில் தங்களுடைய பணிகளை செய்வதற்காக இந்த பகுதி முழுமையாக அலைந்து திரிகிறார்கள். என் வேலை வாய்ப்புக்கு எங்கு கிடைக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு உச்சமாக முதலீடுகளை பெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணம், நான் ஒரு தொழில்துறையை இந்தியாவில் போட்டு செய்ய போறேன் என்ற ஒரு உயரிய நிறுவனம் தீர்மானிக்குமாக இருந்தால் அதற்கான வேலையாட்கள், அதுக்கு பயிற்றப்பட்ட வேலையாட்கள் எங்கிருந்து தான் தேடுவார்கள். அங்கு இருக்கிறார்களோ அங்கதான் போவார்கள். அதே போன்று நம்மவர்கள் ஒரு உயரிய ஒரு தொழில்துறை சமூகமாக எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பொறுப்பு அவர்கள் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்வதை கடந்து நாங்கள் செய்கிறோம் என்ற கேள்வி வருவது. அதுக்கு இந்த பட்ஜெட்ல பெருசாக ஒதுக்கவில்லை. 6% மற்றும் ஒழுக்கி வச்சிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் இவர்களும் இலங்கையினுடைய மாற்றத்தில், அதாவது மாற்றம் என்று பேசியவர்கள் இந்த கல்வித்துறை சார்ந்த மாற்றத்துக்கான ஒரு வெளிப்பாடு அவர்களிடம் வருகிறதா என்பதை இல்லை, இதில் காட்டவில்லை. இதை கடந்து வருகிறதா என்பதை பிப்ரவரியில் பார்ப்போம். ஆகவே இவையெல்லாம் இவருடைய ஆட்சியில் இவர்கள் பேசிய மாற்றங்களில் வெளிப்படாத முக்கியமான விடயங்களாக இந்த 3 விடயங்களை குறிப்பிடுகிறேன். விடயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவை மாற்றத்தினுடைய வெளிப்பட்டது என்பது இங்கு ஒரு சவால் நிலையே. இந்த ஒரு மாதம், இப்பொழுது பாராளுமன்றம் தொடங்கி ஒரு மாதம் ஆகிறது, இந்த ஒரு மாதத்தில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய விடயம். ஆனா இதை வைத்துக்கொண்டு இவர்கள் முழுமையாக அவர்கள் இருக்கிறார் என்று சொல்லவும் முடியாது. அதுக்கான ஒரு காலப்பகுதியை கொடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை இருப்பதை விட்டு பேசிக்கொள்வதானா இந்த விடயங்கள் முதன்மையான கண்ணில் பட்ட விடயங்களாக சொல்லிக் கொள்ளலாம். என்றால் ஒன்றை சொல்லியிருக்கிறோம், இவர்களை தொடர்ந்தும் நாங்கள் அவதானிப்பதும் அதை சரியான புரிதலுக்கு உட்படுத்துவதும் ஒரு தன்னுடைய நிலையை நிலைநிறுத்துவதற்காக பயணிக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய முதன்மையான பணியாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் இதை கோடிட்டு காட்டுகிறோம். வரலாறு காணாத வகையில் இப்போ உங்களுக்கு தெரியும், ஆட்சியில் இருப்பவர்கள் தொடர்பாக எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கிறது. அதாவது அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடைய பேராசிரியர் பதவி, கலாநிதி பட்டம், பொறியியலாளர் பட்டம், வைத்தியர் போன்ற பதவிகள் உள்ளிட்ட கல்வித்தரம் தொடர்பில் ஆய்வாளருக்கு ஒரு தெரிவுக்குழு ஒன்றை நியமித்திருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை அன்று சபாநாயகர் பதவி விலகி இருக்கின்ற செய்திகளும் வருகின்றது. இது என்ன விதமான தலையீடியை கொடுக்க போகின்றது தேசிய மக்கள் சக்திக்கு? அதாவது அவர்கள் தங்களை கடந்திருக்கக்கூடிய பல வெளியிடங்களில் அதீத கவனம் செலுத்தினார்கள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தங்கள் சார்ந்த விடயங்கத்தில் அவர்கள் பல இடங்களில் அதீத கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள் என்பதனுடைய ஒரு முதல் வெளிப்பாடு இது. சபாநாயகருடைய பதவியில் அவர் ஒரு கலாநிதி என்பது குறியிட்டு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர் கலாநிதியா என்பது கேள்விக்குறியாக்கப்பட்ட பொழுது அவரால் அது நான் கலாநிதி பட்டம் பெற்ற என்பதற்கான சான்றிதழை வழங்க முடியவில்லை. அதனால் அவர் வேகமாக பதவி விலகினார். ஆனால் அவர் விலகிய சமகாலத்தில் இன்னும் 2 முக்கிய அமைச்சர்களுடைய கலாநிதி பட்டங்கள் குறித்த கேள்வி எழுந்த பொழுது ஒரு கலாநிதி அதாவது பாராளுமன்ற பதிவேடுகளிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டு விட்டது. இன்னொருவர் அது தவறுதலாக நான் சொன்னோம், அவர் சொல்லவில்லை என்று இப்பொழுது ஒரு வந்திருக்கிறது. இது யார் சொன்னார் யார் சொல்லவில்லை என்பதை கடந்து நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறோம், நாங்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறோம், அப்படித்தான் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் மீது ஒரு கீறல் ஆக அது மாறி இருக்கிறது. ஏனால் கலாநிதி இல்லாட்டிலும் அவர்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லாமல் கலாநிதிக்கு போயிடாது, அவை அதுண்டான இருக்கிறதாண்டா இருக்கிறது. ஆனால் ஏன் கலாநிதி, ஒருவர் கலாநிதி பட்டத்துக்கான, அதாவது டாக்டர் கேண்டிடேட்டா இருக்கிறார், டாக்டர் அதாவது கலாநிதி ஆகவில்லை. அந்த கேண்டிடேட்டா இருப்பவர் தன்னுடைய இறுதி இதை சமர்ப்பிக்க போகிறார். அவர் அதுக்கு பின்னர் இந்த விடயத்தில் கூட ஏன் ஒரு அசம்பந்த போக்கை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும், இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கவில்லை. ஆகவே இவையெல்லாம் ஒரு சவாலாக இருக்கின்ற பொழுது இதை இப்ப நான் எதிர்கட்சியாக இருந்தால் நான் என்ன செய்வேன், நிச்சயமான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவேன். நீங்கள் உண்மையாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் ஒன்றையும் வெளிப்படையாக இருக்கிறோம் என்று சொன்னீர்களே, இப்பொழுது என்ன, இதுக்கு என்ன பதில் சொல்லுகிறன்றது அவர்களுக்கு சவாலை நிச்சயம் உருவாக்கும் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுது. இப்பொழுது இதற்கான ஒரு விசேட குழுவை அவர்கள் இன்னும் நியமிக்கவில்லை. ஆனால் விசேட குழுவை நீங்கள் நியமிக்க வேண்டும், இதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி நடத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தான் கத்தியிருக்கிறார். இதுக்கு ஒன்று விசேட, அது தலைப்பாகிவிட்டது, விசேட குழு அமைகிறது இந்த மாதிரி. ஆனால் அதை இவர்கள் அனுமதிப்பார்களா என்றால்
அவர்கள் பல விடயங்களை மீண்டும் பார்த்து விட்டுத்தான் இதற்கு செய்யணும். இப்ப எங்கள் போன்ற நாடுகளில் இவ்வாறான சிறு தவறு பெருசாக பேசப்படும். ஆனால் இப்ப நான் கனடாவில் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு இந்தியர் ஒரு முறை தான் மாஸ்டர்ஸ் என்று போட்டுட்டார். ஆனால் அவர் மாஸ்டர் எடுக்கவில்லை. ஆனா அவருடைய பெரிதாக அவருடைய பிரச்சனையை உருவாக்கி அவரை கட்சியிலிருந்தே நீக்கினார்கள். ஆனால் எனக்கு தெரிய 2 வெள்ளையர்கள் இருந்தார்கள். அவர்கள் போட்டதும் தவறு என்றது எனக்கு தெரியும். ஆனா அது பேசு பொருளையாகவே மாறவில்லை. நான் சிரித்துக் கொண்டே இருந்தேன். இது இந்த நாடுகள் இருக்கக்கூடிய இன்னொரு இனவாதத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் இது தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இவற்றை பயன்படுத்துவார்கள். இலங்கை தீவில் இவர்களை பொறுத்தவரை தூய்மை இதை கடந்தவர்கள் என்றெல்லாம் சொல்ல வலிக்கிறது போது இவர்கள் மிக அதீத கவனம் செலுத்த வேண்டும். இது அவர்கள் பேசிய பொருளுக்கு பின்னர் இவர்களுக்கு உருவாகக்கூடிய சவாலாக நான் சொல்லிக் கொள்ளலாம். என்னால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆகிறது. அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 3 மாசம் ஆகிறது. ஆனால் இவர்கள் இந்த ஆட்சி கட்டிலிருந்து கொண்டு தங்களை நகர்த்துவதில் ஒரு பெரும் சவால் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்தார்களா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த சவாலை இவர்கள் இப்பொழுது எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனால் ஆட்சி கட்டுக்கு வந்து விட்டோம், அமைச்சராகி விட்டோம் என்பது நல்லாட்சியை சிறப்பான ஆட்சியை தருவதற்கான ஒரு பொறுமுறை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு நீண்ட கால ஊழல் வட்டாரத்துக்குள்ளேயே வளர்ந்த ஒரு ஆட்சி முறைமை. ஏன்னா அவர்தான் பல ஆண்டுகளாகவே இந்த ஆட்சி கட்டமைப்பு நகர்ந்திருக்கிறது. திடீர்னு வந்து எல்லாரும் ஊழலை விடுங்கள்னு சொன்னால் அது நடக்க போறதில்லை. மேல்மட்டத்தில் வேணுமென்றால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் கீட்டு மட்டு வரையும் அதை கொண்டு செல்வதில் சவால் இருக்கும். ஆகவே ஊழல் அங்கங்கு செய்கின்ற பொழுது அது காட்டப்படும். பார்த்தீர்களா, நீங்க இல்லை என்று சொன்னீர்கள், நடந்து விட்டது என்று. அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு சவால் நிலையாக நிச்சயமாக மாறும். அதே போன்றுதான் இவர்கள் சார்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இவர்களுக்கு ஒரு சவாலை தொடர்ந்து கொடுக்கத்தான் செய்ய போகிறது. இது ஒரு ஆரம்பமாக வைத்துக் கொள்ளலாம். இதுதான் முடிவும் அல்ல. அவை இது தொடர்ச்சியாக இவர்களுக்கு வரக்கூடிய பல சவால்களுடைய ஒரு 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 சின்ன புள்ளியாக நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த புள்ளி விரிவாக்கம் வருகின்ற பொழுது இவற்றை சமாளிப்பதற்கு இப்ப இவர்கள் இடத்தில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கென்று இவர்கள் ஒரு தனித்துவமான குழுவை போட்டு தங்களுக்கு அந்த குழு தங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் அனைத்தையும் முன்கூட்டியே அடையாளம் கண்டு அவற்றுக்கான பரிகாரங்களை முன்கூட்டியே தயாரித்து நகருமாக இருந்தால் இவர்கள் தங்களுக்கு பின்னால் எழக்கூடிய சவால்களில் பெரும்பகுதியை, முழுமையாக அல்ல பெரும்பகுதியை தவிர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் அதற்கு ஏற்ற பொறிமுறையை அவர்கள் இதுவரை உருவாக்கி வைத்தால் அது வெளிப்படவில்லை. அதனுடைய ஆரம்பம்தான் இதில். இதே முதலே எல்லாத்தையும் இவர்களுடைய தருகின்ற இந்த தகுதி நிலை, தங்களுடைய கல்வி படிப்புகள் கொண்ட அனைத்து தகுதி நிலையையும் முழுமையாக ஆய்வு செய்திருக்க வேண்டும். இந்த நாடுகளில் அது நடைபெறுவது உண்டு. வெளிநாடுகளில் நாங்கள் ஒன்றை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக ஆய்வு செய்து அது சரியா இருக்கிறது ஒன்றெல்லாம் பார்த்து, இப்போ ஒரு அமைச்சரை நாங்கள் பதவிக்கு கொடுக்க போறாருன்னு சொன்னால் இந்த அமைச்சருடைய பின்புலத்தை எல்லாம் சரி என்று கொடுப்பதனுடைய பொறுப்பு புலனாய்வு துறையிலும் இருக்கிறது எங்களுடைய நாடுகளில். இந்த புலனாய்வு துறை அவர் குறித்த முழுமையான விவரத்தையும் திரட்டி பிரதமரிடம் கையளிப்பார்கள். இவர் சரி, இவர் போல, இவருக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர்கள் பிளாக் பண்ணி விட்டார் என்றால் அதை தவிர்த்து விடுவார்கள். இதெல்லாம் அவர்கள் வெளியே சொல்வதில்லை. இது பின்புலத்தில் நடைபெறும் விடயம். அந்த விடயத்தில் இவர்கள் எவ்வளவு தவறி இருக்காங்க. ஏன்னா 3 பிரதானமா, ஒருவர் சபாநாயகர், இது அமைச்சருடைய சிக்கல் வந்திருக்கிறது உடனடியாக. அது நீதி அமைச்சருடைய சிக்கல் வந்து நிற்கிறது. அப்ப நீதி அமைச்சருக்கே நீதி இல்லையா என்கின்ற தவறு விடுறாங்க கேள்வியை அது பெரிதாக எழுப்பும். அவே இவர்கள் அந்த விடயத்தில் கவனமாக இல்லை என்பதனுடைய வெளிப்பாடுதான் இவை எல்லாம். அவே இவர்களுக்கு சவால் இன்னும் இருக்கிறதா நிறைய இருக்கும். சரி, நீங்கள் கூறுகின்ற இப்போ நீதி அமைச்சர் தொடர்பாக கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்தில் நிறைய வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்று அதிகாரம் தொடர்பாக பலவிதமான விடயங்களை அவர்கள் கூறி வந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷ்னா நாணயக்கார அவர் கூறியிருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஏனையவற்றை வெகு விரைவாக மறுபரிசீலனை செய்ய போவதாக கூறப்படுகின்றது என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூட கூறுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? இந்த நிலைமைகள் அரசை தடுமாற வைக்கிறதா? நிச்சயமா தடுமாற வைக்கிறது. என்றால் இப்ப சரி, நான் ஒரு ஆரோக்கியமான சிந்தனைக்காக சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு சிறப்பாக இவர்கள் இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்னு சொன்னால், இவர்கள் ஆட்சிக்கு வரப்போறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியும், வர முடியும் என்பதும் தெரியும். ஜனாதிபதியாக முடியும், பாராளுமன்ற தேர்தல், இது எல்லாத்துக்கும் தயாரித்துக் கொண்டுதான் இந்த தேர்தல் களத்துக்கே இவர்கள் வந்தார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எல்லா தயாரிப்புடன் தான் வந்தவர்கள், அதை அவர்கள் அவ்வாறு எட்டினார்கள். ஆனால் இவ்வளவு தூரம் தயாரிப்பு செய்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்?
நான் என்ன செய்வேன் சொன்னால், நாங்கள் சிறப்பாக செயற்படுகிறோம் என்பதை காட்டுவதற்கான சில பொறிமுறைகளை எவ்வாறு ஒரு தேர்தலுக்கு தயாரானோமோ, என்னென்ன எதை முதன்மையாக கொண்டு இந்த இதில் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில விடயங்களை அதற்கான விசேட குழுக்களை உருவாக்கி இதை தயாரிங்கள் என்று முன்கூட்டியே செய்து வைத்துட்டு என்ன செய்திருப்பேன், மக்களுக்கு முதல் 100 நாட்கள் முக்கியமானவை. அதுல தான் நாங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவது. அந்த பிம்பத்துக்காக 100 நாட்கள் எப்படி ஓடி இருக்கணும், இந்த முதல் வாரத்திலேயே முதலாவது நகலை, சட்டமூல நகலை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் போட்டிருக்கலாம். அப்ப இப்ப இது இந்த முதல் நிதி அறிக்கை அது முக்கியமானது. இப்ப அது முடிந்து விட்டதில்லோ, அடுத்தது உடனே வந்திருக்க வேண்டும் அடுத்த சட்டமூலம். நாங்கள் இதை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம், இதை வைப்போம் என்று இப்பொழுது பேசுவது அழகல்ல. அது என்ன நடக்கும்னு சொன்னால், இப்ப மக்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, என்ன மாற்றம் என்று பார்த்து கொண்டிருக்காங்க. 100 நாட்கள் முக்கியமானவையாக பார்க்கப்படும் இந்த தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்துல நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கோம் சொல்வது, அதுக்கு ஒரு மக்கள் மீது ஒரு சின்ன ஒரு கீறலை, நம்பிக்கையை சார்ந்து உருவாக்கி விடும். அது இவருடைய தயாரிப்பில் இருக்கக்கூடிய குறைபாடாக நான் சொல்லுவேன். இருந்திருந்தால் ஒரு 2-3 சிறிய சட்ட மூலங்களாவது, காத்திரமான சட்ட மூலங்கள் சிலதை உருவாக்கி வைத்திருந்திருக்கலாம். அவற்றை உடனடியாக கொண்டு நிறைவேற்றிக்கலாம். ஏன்னா இவர்களுக்கு இது புதுதல்ல. இவர்கள் வரப்போறாண்ட தெளிவான ஒரு திட்டமிடல் தான் எல்லாத்தையும் நகர்த்தினார். அவ்வாறு நகர்த்தினால் இந்த விடயத்தில் அவர்களுடைய சிந்தனை வரவில்லை. இதுதான் ஒரு சவால் நிலை என்று சொன்னால், இப்பொழுது ஒரு பிம்பம் இருக்கிறது. இவர்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. இவர்களிடம் பாருங்க, எல்லா மாற்றம் உருவாக்க ஒரு பேசுபொருள் இருக்கிறது. அந்த பேசுபொருள் இப்பொழுது கேள்விக்குறியாக்கப்படுகிறது இந்த விடயத்தில். இது சாதாரண மக்களுக்கு புரியுமான்னா நிச்சயம் புரியாது. இதை ஆழமாக சிந்தித்து பார்க்கிறவர்களுக்கு புரியும். என்னடா இதுல எல்லாம் கூட்ட விட்டாங்களா, ஏன் இதை இவர்கள் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி வரும். அப்ப இது எங்கே ஒரு சவாலை கொண்டு சொன்னால், இவ்வாறான ஒரு குறைபாடு இருக்குமாக இருந்தால், இந்த ஆட்சி கட்டில் அமைந்ததன் பின்னர் இதை உச்சமாக கையாளுகின்ற பொறிமுறை இவர்களுக்கு சவாலாகி விடுமா என்கிற ஒரு கேள்வியை மேலதிகமாக எழுப்பும். அது நிச்சயமாக அது மேலதிகமாக உருவாகுமா என்பது இந்த இடைக்கால நிதி அறிக்கை பல விடயங்களில் எனக்கு அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. ஆனால் அதை வைத்துக் கொண்டு இதுவும் பேச தயாராக இல்லை. ஏன்னா இன்னும் 2 மாதத்தில் இன்னொரு முழுமையான அறிக்கை வரப்போகிறது. அதுவும் இதுவும் இதே போக்கில் தான் இருக்குமா இருந்தால் 1 வருடத்தை அது கடந்து விடும். அந்த 1 வருடம் என்பது மூல முடியாத ஒரு சவாலை உருவாக்கும். ஆகவே அதனால்தான் சொல்லிக் கொள்கிறேன், இவர்கள் முழுமையான தயாரிப்புடன் இதை கையாளவில்லை என்பது சற்று அதிர்ச்சி தருகிறது என்று சொன்னால், இவ்வளவு பேரும் தயாரானவர்கள் இதில் தயாராகவில்லை என்று சொன்னால், இவர்களிலும் நிறைய தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கு வாய்ப்பு ஏதோ இருக்கிறது என்பதை அது ஒரு மேல வாரியாக சொல்லி காட்டுகிறது. இது தொடர்ந்த பார்வைக்கு உரித்தான இன்னொரு விடயமாக நான் சொல்லலாம். உங்களோடு நானும் ஒத்துப்போகின்றேன் என்றுதான் நான் கூறுவேன். இதே நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தை ஒரு பக்கத்தில் நாங்கள் இப்பொழுது விட்டால், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழர் தரப்பு இந்த நடந்து முடிந்த பொது தேர்தலினூடாக நிறைய பாடங்களை கற்றிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் ஏற்கனவே இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எத்தனையோ தடைகள் இங்கே புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் விமர்சித்து வந்திருந்தார்கள். ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று காணக்கூடியதாக இருக்கின்ற. உயிரோடு தமிழிலே எத்தனையோ தடவைகள் கூறியிருந்தோம், ஒரு கட்சி தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது, ஒரு நாடாளுமன்றத்தை உறுப்பினர் பெற்றுக் கொடுக்க முடியாது, அமைப்பு பெற்றுக் கொடுக்க முடியாது, கூட்டாக செயல்பட்டால் மட்டுமே தான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பதற்கு கூட உதவியாக இருக்கும் என்ற விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த நிலைமை மாறுவது, மெதுவாக மாறுவது போல் தெரிகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியுடைய விடாப்பிடி, நாங்கள் யாருடனும் சேர்ந்து செயல்பட போவதில்லை என்ற அந்த ஆணவத்தோடு செயல்பட்ட விடயங்கள் எல்லாம் இப்பொழுது மெதுவாக இழகி நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்து உரையாடியிருந்தார். அதனை பிறகு செல்வம் அடைக்கலான் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்தித்து உரையாடியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் அரசியலமைப்பு தீர்வு விடயத்தில் தமிழ் கட்சிகள் ஒரு தரப்பாக பயணிக்க வேண்டும் என்பது முக்கியம் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? அந்த மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார். மாற்றம் என்று சொல்லும் பொழுது உடனடியாக எங்களுக்கு தீர்வு வரப்போவதில்லை, அதற்கு இடையில் எவ்வளவோ சவால்கள் இருக்கப் போகின்றது. ஆனால் அந்த பாதையை கண்டுபிடிப்பதற்கு ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த சிந்தனை வந்திருக்கின்றதா இவர்கள் மத்தியில்? குறைந்தபட்சம் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை துளிர்விட்டிருப்பது நிச்சயமாக வரவேற்கப்படக்கூடிய விடயம்.
ஆனால் இதை கடந்து இன்னொரு விடயம் இருக்கிறது. இப்ப அது முதல் பகுதியாக வரவேற்றுக் கொண்டாலும் எங்கு ஒரு தவறு நடைபெற்றுக் கொண்டு சொன்னால், ஏன் இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பது ஒரு தேர்தலுக்கு பின்னர் ஒரு மீளாய்வு நடந்தாகணும். ஒரு ஆய்வு, இந்த தேர்தலினுடைய பின்புலம் என்ன, இந்த தவறுகளுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் என்பதை முழுமையாக ஆராய்ந்து இதில் என்ன மாற்றம் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அந்த மாற்றங்களை வைத்துக் கொண்டுதான் பயணிக்க முடியும். இது இன்று வரை தமிழ் அரசியலில் நடந்ததே கிடையாது. எந்த ஒரு தேர்தலுக்கு பிறகும் ஆய்வு நடத்தப்படுவதில்லை, அதை சுமந்திரன் அனுமதித்ததும் இல்லை. அவர் ஒரு கதை சொல்லுவார், மற்றவர்கள் வாய் இல்லா பூச்சிகள் மாதிரி வாயை பத்தி கொண்டே இருப்பார்கள். இதனால் இவருடைய குறைபாடு இன்று வரையும் களையப்பட்டது. இப்பொழுதும் இதை செய்கின்ற வல்லமை இவரிடம் இல்லை இந்த பார்லிமெண்ட். அதனால நான் சொல்லுவேன், அந்த ஆய்வை செய்யவில்லை. ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம், ஏன் இந்த குழப்பம் மக்களிடம் உருவாக்கப்பட்டது, இந்த குழப்பத்துக்கான தீர்வுகளுக்கு ஏன் ஆய்வு சொன்னா அது ஆய்வு இவர்களுக்குரியதும் இல்லை. இப்ப கனடா, எங்களுடைய மேற்கத்திய நாடுகளில் என்ன செய்வார்னு சொன்னால், ஒரு தேர்தலுக்கு பிறகு கட்சி அதுக்கான ஒரு சிறப்பு குழுவை அமைக்கும். அந்த சிறப்பு குழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டது மட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 1-2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திறமையானவர்கள் இருக்கலாம். அவர்களை கடந்தும் கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த வல்லமை அல்லது இதுக்கு வெளியே இருப்பவரிடம் அந்த துறைமை பெறப்பட்டு அவர்கள் இது ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்து முழுமையாக கொடுப்பார்கள். இன்னென்ன விடயங்களில் பின்ன கட்சிக்கு இருக்கிற பொறுப்பு என்னன்னு சொன்னால், அவர்கள் ஒரு 50 மாற்றங்களுக்கான அல்லது திருத்தங்களுக்கான இதை பரிந்துரைத்தால் அதில் எது முதன்மையான விடயங்களாக எடுக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் கொடுக்கலாம். இதுல எவ்வளத்தை நாங்கள் உடனடியாக செய்ய போறோம் என்பதை கட்சி முடிவெடுக்கலாம். ஆனால் இவ்வாறான அறிக்கைகளை கண்டறிவதும் இதில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதும் கட்சிகள் செய்யவில்லை என்று சொன்னால் இதில் மாற்றமே வராது. அப்ப சும்மா பேசிக்கொண்டிருப்பது என்றால் நாங்கள் இணைய வேண்டும். எந்த அடிப்படையில் இணைகிறோம், எதுக்காக இணைகிறோம், ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த இடத்திலிருந்து மீட்சி பெறுவதென்றா என்னென்ன நடந்தாக வேண்டும், இது பேசு பொருளாக இல்லாமல் இருக்கிறது. இப்ப விரைவில் இது பேசக்கூடிய வாய்ப்பு சொல்றோம் எனக்கு இருக்கிறது. அதில் மீண்டும் நாம் வலியுறுத்த போதும் இந்த விடயம்தான். நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், இந்த தவறை செய்யாதே என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. இனிமேலாவது திருந்துற வேலையை பாருங்க. ஏன்னு சொன்னால் அது நீங்கள் திருந்துறீங்கள் என்பது அல்ல முக்கியம், எங்களுடைய இனம் சார்ந்து. இன்னொன்னு சொல்றேன், இந்த கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்து இனத்துக்கு இந்த பொறுப்பு இருக்குன்னு பல முறை சொல்லியிருக்கிறோம். இதற்கான திறமையானவர்கள் இந்த கட்சிகளுக்கு வெளியே இருக்கிறாங்க இனம் சார்ந்து. அவர்கள் இதில் ஒரு காத்திரமான பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. என்றால் இப்பொழுது எல்லாரும் எதுக்கு தயாராகிறார்கள், மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்கின்ற எதிர்பார்ப்பில் தான் தயாராக வலிக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் நடக்குமான்றதுல எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. இப்போ அப்ப அதை விட்டுருங்கோ, தேர்தல் வருகின்ற பொழுது பார்த்துக்கணும். ஆனா இப்பொழுது என்ன ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால், இனத்தினுடைய ஒரு புள்ளி இணைந்தாக வேண்டும். இந்த இனத்தினுடைய நகர்வுகளை, அது அரசியல் யாப்பாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், எவ்வாறு தீர்மானிப்பது, இதுக்கான இன்னும் பொறிமுறைகளை உருவாக்குவது. இப்பொழுது நான் 2 சவால்களை சமூகத்தில் என்னன்னு சொன்னால், சம்பந்தப்பட்டவுடன் பேசியிருந்தேன். என்றால் இப்பொழுது பாருங்கள், இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இப்பொழுது யாழை உலுக்கி கொண்டிருக்கிறது எலிக்காட்சி. அதில் நாங்கள் 7 பேரை இதுவரை இழந்திருக்கிறோம். இப்ப இதை பற்றி அவர்கள் ஏதாவது பேசுகிறார்கள், அதற்கான முனைப்பை காட்டுகிறார்கள் என்பதே பெருங்கேள்வியா இருக்கு. அதை விட்டு வேறு இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு சமூகத்தில ஒரு சவால் நிலை உருவாகிறது என்று சொன்னால், இப்பொழுது இலங்கை பாராளுமன்றத்தில் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியர்கள், அதுல 4 பேர் வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள். அப்ப எங்களுடைய சுகாதார சவால்கள் சார்ந்து இப்பொழுது ஒரு அரசாங்கத்துக்கு என்ன விடயம் இருக்குன்னு சொன்னால், முதல் ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒரு வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். அது அனுராவுடைய அரசுடைய வேலை. ஏன்னு சொன்னால், நீங்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் முதலே செய்திருக்கலாம் நீங்கள் தனித்துவமாக. இல்லைன்னா இப்பொழுது உங்களுடைய அதிகாரம் முழுமையா இருக்கின்ற பொழுது வேகமாக ஒரு வெள்ளை அறிக்கையில தயார் செய்யலாம். இந்த சுகாதார மறுசீரமைப்புகள் எந்தெந்த மட்டத்தில் எங்கெங்கெல்லாம் எவ்வாறு செய்யப்பட வேண்டது அவருடைய வேலை. ஆனால் எங்களிடம் அவர்கள் செய்கிறார்களே, நாங்களே செய்யலாம் எங்களுடைய வெள்ளை அறிக்கைகளை. அந்த வெள்ளை அறிக்கைகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால், நான் ஒரு பெரிய பட்டியலை போட்டு காட்டுவேன் எங்களுடைய சவால்களை. இப்போ சைல்டு மோர்டாலிட்டி ஒன்று இருக்குது. இந்த சைல்டு மோர்டாலிட்டி 5 வயது வரையும் பெறும். அது 27 நாட்கள் ரப்பு அப்படி கணக்கு வரும். இந்த சைல்டு மோர்டாலிட்டியில் 2வது உலகப்போர் காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருந்தது யாழ் மாவட்டம். இப்பொழுது இலங்கை தீவிலேயே எல்லாத்திலும் கீழே போயிருக்கிறது வடமாகாணம். அப்ப நாங்கள் அங்கிருந்து நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். அது யாருடைய குறைபாடு? அப்ப இவர்கள் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது மாத்திரம் தீர்வா? அன்றைக்கு உச்சமாக இருந்தது நுவரெலியா மாவட்டம். இன்றைக்கு நுவரெலியா மாவட்டம் யாழ் மாவட்டமாக மேல நிற்குது. அப்ப இந்த ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து பாருங்கள்.
சைல்ட் மோர்டாலிட்டி எடுங்கள், இன்றைக்கு டயபெட்டிக் பிரச்சனை எடுங்கள், இப்போ புற்றுநோய் பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகளை ஒரு சமூகமா இருக்கிறோம் நாங்கள். அப்ப இந்த சைல்ட் மோர்டாலிட்டிக்கான தீர்வுகளுக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு. இப்ப இவை எல்லாத்துக்குமான ஒரு வெள்ளை அறிக்கை. இதே நான் சொல்லுகிறேன், மாகாணமாகவும் வேண்டாம், மாவட்டமும் வேண்டாம், விலைய பகுதி என்று இருக்கு 99 விலைய பகுதியாக. ஆண்டா சின்ன சின்ன பிரிச்சு பார்க்கலாம். நீங்கள் பிரித்து பார்த்து ஒரு வெள்ளை அறிக்கையை தயாரிச்சுட்டு நாங்கள் இந்த அரசாங்கத்தோட போய் முட்டி பார்ப்போம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்கே இருக்கிறோம், உங்களோட மாவட்டங்கள் இதுக்கு என்ன செய்ய போறீங்க என்பதை கேட்கிற ஒரு வல்லமை இப்ப இது இவர்களால் செய்ய முடியுமா? வாரணம் நிச்சயம் முடியாது. ஆனா இவர்கள் 4 வைத்தியர்கள் இருக்காங்க. இந்த 4 வைத்தியர்கள் சேர்ந்து ஒரு வைத்திய குழுவை உருவாக்குங்களேன். உருவாக்கிட்டு ஒரு சுகாதார வெள்ளை அறிக்கையை செய்து வாக்குங்க அவங்களுக்கு. அதை செய்ய மாட்டார்கள். செய்ய வேண்டிய கன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இப்ப இவர்கள் செய்கிறார்கள் என்பதை கடந்து நாங்கள் மக்கள் தானே, எல்லாரும் எங்களுக்கும் அறிவு இருக்கிறது தானே, நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிறோம் தானே. அப்ப புலம்பெயர்ந்த தேசத்துக்கு இருக்கிறதால நாங்கள் தாயத்திலிருந்து விடுபடையில. ஆனா மேலதிகமாக பல விடயத்தை கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு எங்களுக்கு இருக்கல்லோ. இப்ப நாங்களும் இதே ஆட்டத்தை வெளிநாட்டுல இருந்து ஆடுறது தப்பு சரியா? அப்ப நாங்களான யோசிக்கணும். வெளியில இருக்காங்க, நாங்கள் ஒரு பெரிய ஒரு பலமாக எல்லாம் இருக்க வேணும் தாயத்துக்கு. இப்ப தேசிய தலைமை இருக்கே ஒரு கேள்வி கேட்பார், வெளிநாட்டுல இருந்து வர்றாங்கட்டா இல்லடா கேட்கிறேன்டா என்ன கொண்டு வந்து நீங்கள். அப்ப சொல்லுவார், அந்த நாட்டுல இந்த நாட்டுல இந்ததான் சொக்குலை தான் பெஸ்ட்ன்றான், லண்டன்ல இருந்து வர்றவன் சென்ட் மைக்கேல்ஸ் போல ஷர்ட் இல்லையன்றான், இவ்வளவு என்னடா நான் கொழும்புலயே வாங்கிடுவேன். அப்ப அவர் சொன்னார், நீங்க போன இடத்துல இன்னத்தடா கற்றுக்கொண்டு வந்தீங்க, என்ன புதிய புதிய விஷயங்களை கொண்டு வரீங்க, எங்கள்கிட்ட தந்துட்டு போங்க, நாங்கள் அதை வச்சு வந்து வளரணும். அப்ப நாங்கள் இந்த நாடுகள்ல இருந்து எங்களை வளர்த்தோம்னா நாங்களும் அறிவுபூர்வமா சிந்திக்கலாமல்லோ. ஏன் நாங்கள் எங்களோட ஒத்தாசையில கொண்டே ஒரு வெள்ளை அறிக்கையே அங்க இருக்கிறவங்களுக்கு எங்களை சேர்த்து வச்சு நாங்க செய்யலாம் தானே. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது கல்வி. இந்த ரெண்டும் ஒரு நாட்டினுடைய வளம்னு சொன்னேன். கல்வியில வளர்ந்ததுதான் தமிழ் சமூகம். அதனால தான் பெரும் சிக்கலுக்கு வந்தது. இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு 2வது இடத்துல இருந்த வடமாகாணம் 2011 9வது இடத்துல வந்து நின்றுச்சு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்தது. இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கு. அப்ப கல்வியில இவ்வளவு சிக்கலுக்குள்ள இருக்கோம் நாங்கள். ஒரு காலம் 70ஆம் ஆண்டுகள்ல பொறியியல் கல்லூரியில நிறைச்சம் என்று சொல்லித்தான் தரப்படத்திலே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு பொறியியலுக்கு போறதுல கடைசி இடத்துல இருக்கலாம். அதை பற்றி யாரும் கரிசனை செலுத்துறோமோ ஒன்றும் கிடையாது. அப்ப எங்களுக்கு ஒரு கல்வி வெள்ளி அறிக்கையை உருவாக்கி போட்டு ஏன் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் எல்லா இடத்துல கொண்டே காட்டுறதுக்கு எங்களால இன்னும் ஏன் முடியாம இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாவட்டங்கள்ல வலைய பகுதியில அதிகம் எங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்ப வறுமை கோட்டைக்குள்ள இருக்கிற இது இந்த நாட்டுல இங்கதான் இருக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன பிடிக்கிறீங்கன்னு சொல்லி கொழும்புல இருக்கிற ஆட்சியாளரை போய் கேட்கறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்குதா? அப்ப நாங்க செய்யறது செய்யப்படுதாங்க. அப்ப நாங்கள் இணைகிறோம்ன்றது முக்கியமான விஷயம். ஆனா இணைப்பு எங்கே வரும் என்றால், இந்த புள்ளியல்ல எல்லாத்திலையும் இணைப்பு வருகின்ற பொழுது இந்த அரசியல்வாதியும் கூட இதை கடந்து போயிடலாது. அல்லாட்டி இவ தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருப்பினா திருப்பியும் இதே வட்டத்துல வந்து நின்றுவோம் என்றதை தான் சொல்லிக்காரன்னு சொன்னால் இவைகளுக்கு பொறுப்பு கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு இவையல் செய்ய போறதும் இல்லை. இந்த இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இவ்வளவு திறமையும் இருக்குதா? இல்லை. இவர்கள் இதுக்கான குழுக்களை உருவாக்க வேண்டும். அதுக்கான திறமையானவர்கள் தாயத்தில் இருக்கார்களா? இருக்கார்கள். தாயத்துக்கு வெளியில இருக்கிறார்களா? நிறைய இருக்கிறார்கள். இந்த 2 பகுதியும் இணைந்து எங்களுடைய தமிழர் தாயத்தை கட்டி எழுப்புவதற்கான இந்த வாய்ப்பை இந்த புரிதலினூடாக நாங்கள் எவ்வளவு வேகமாக உருவாக்க போகிறோம் என்பதுதான் கேள்வி. அதை உருவாக்கிட்டோம்னு வைங்கோ, இந்த காலத்துல நாங்கள் இந்த விழுந்த வீழ்ச்சியிலிருந்து மிக வேகமாக எழும்பி வந்து நின்று இவியலோட கேள்விகளை எழுப்புவதற்கும் சரியான விடயங்களை கொழும்புல இருப்பவரோட கேள்வி எழுப்புவது மாத்திரமில்ல, உலகத்துக்கும் நாங்கள் எங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட மாறும். இப்ப இந்த வெள்ளை அறிக்கையை கொண்டு போய் நான் கொழும்புல இருக்கக்கூடிய தூதரங்களை தட்டி இதை பாருங்க ஐயா, எங்களோட நிலைமை எப்படி இருக்குது, இன்னென்ன இடங்கள்ல உங்களால உதவி செய்ய முடியுமா என்ற உதவியை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஆகவே இது ஒரு பல் பரிமாண பொறிமுறைக்குள்ள நகரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள காலம். இந்த வாய்ப்பை நேர்த்தியான விட்டுருவோம். அதை மாற்றி அமைக்க முடியுமோ? எங்களால முடியாது. இந்த காலத்துல இதையெல்லாம் மையப்படுத்தி இந்த மையப்படுத்தியை கொண்டு வரும் இந்த கட்சிகள் மட்டும் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ற விஷயமா, தாங்கள் இணைகிற விஷயம் என்ற மட்டத்தை கடந்து இவையில இந்த ஒரு பெரும் பட்டத்துக்குள்ள கொண்டு இவையிலையும் ஒரு அங்கமாக இணைச்சு வச்சுக்கொண்டு ஒரு சமூகமாக நாங்கள் நகரக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்கும். இதைத்தான் இந்த பொது கட்டமைப்பு பார்த்தாலும் எனக்கு அதுல பெரிய பொது கட்டமைப்புல இருந்த பல குறைபாடுகள் முதலே தெரிஞ்ச விடையாதான் அது வெறும் ஆரம்ப புள்ளி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அது ஆரம்ப புள்ளியிலேயே இவ்வளவு சிதைவுக்குள்ள வந்துட்டு. ஏன்னு சொன்னால் அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் முதலே தெரியும். என்ன அதுல இருக்கக்கூடிய பல எனக்கும் தெரியும். அதனாலதான் பார்த்தேன்னு சொன்னால் இந்த வல்லமை இருக்கிறதா அண்ட ஒரு, ஆனால் எதையும் கடந்து நகர்ந்து தான் ஆகணும். அதை பற்றி பேசி பிரயோசனம் இல்லை.
இந்த முறை நகருகின்ற பொழுது அந்த குறைபாடுகளையும் கடந்து, ஏன்னா ஒரு தேர்தல் காலத்துல நகர்ந்தபடியால் அது தேர்தலை மையப்படுத்தியும் சிதைவை எதிர்கொள்கின்ற வாய்ப்பு இருந்தது. அந்த சிதைவுக்குள்ள வந்துட்டு இனிமேல் அது வராது. ஏன்னா இப்ப ஒரு உடன் தேர்தல் என்றது கிடையாது. வேண்டாம் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரலாம், மாகாண சபை இவங்க நடத்துவாங்களா தெரியாது. அதுக்கு முதல் ஒரு சட்ட மூலம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தள்ளியோ கடந்து போகலாம். பாப்பம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி இந்தியால போய் என்ன சொல்லிட்டு வர போறாரு. அப்ப அது சொல்றதுல ஏதாவது மாற்றம் வந்தால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். அப்ப இந்த சவால்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள். இது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி. இவர்கள் பேச ஆரம்பிப்பது, குறைஞ்சபட்சம் தங்களுக்குள்ள அதிகம் பேசிக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் அபிவிருத்தி கூட்டத்துல பார்த்தேன், 2 பேர் பக்கத்துல ஸ்ரீதரனும் கஜேந்திரமாரும் பக்கத்துல இருந்தார்கள். நல்ல விஷயம். இதே இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடரட்டும். இவர் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளட்டும். ஆனா இவர்கள் பேசுவார்கள், இவர்கள் இணைந்துவிடட்டும், இதால எல்லாம் மாறிவிடும் என்று நாங்கள் வெளியே இருந்து பார்த்து கொண்டால் தமிழ் சமூகம் ஒரு தவறை விட்டுவிடும். இவர்களை கடந்தும் ஒரு சமூகமாக நாங்களும் நகர வேண்டிய, எங்களுடைய வேகம் வருகின்ற பொழுது அவருடைய இணைப்பும் சரி, அவருடைய காத்திரமான பங்களிப்பும் சரி அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. நாங்கள் தேவையில்லாமல் கற்பனை உலகத்தில் இல்லாமல் நிதர்சனமாக அங்கே என்ன நடக்கின்றது அழுத்தத்தை கொடுத்து, அவர்கள் இந்த அழுத்தத்தின் பிரகாரம் தான் இவ்வாறு மாற்றம் வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழர்கள் எல்லோருமே அழுத்தம் கொடுக்க வேண்டும். தமிழர் மக்களுடைய பிரதிநிதி என்று என்னை தெரிவு செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த பிரதிநிதிகள் அவர்கள் விடயங்களை செய்யவில்லை என்றால் நிறைய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நிறைவு செய்ய போன்ற நிகழ்ச்சியை நேரு குணரட்னம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எனக்கு உண்மையிலே பிடித்தவர் ஒருவர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட துரைராஜா ரவிகரன் அவர்கள். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முன்னதே காணி தொடர்பான விடயங்களில் நிறைய ஈடுபட்டிருந்த விடயங்களை நான் அவரோடு உரையாடிய பொழுதே அவதானித்திருக்கின்றேன். அவருடைய ஈடுபாடு, அந்த மக்களுடைய காணி, எவ்வாறு இராணுவத்தினுடைய கெடுபிடி, இவையெல்லாம் நடக்கும் பொழுது உடனடியாக வீதிக்கு சென்று போராடுபவர் அவர். உங்களுக்கு தெரியும், இந்த மீனவர்கள் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நீண்ட காலமாக போய்கொண்டிருக்கின்றது. துரைராஜா ரவிகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய உயர்ஸ்தானிய அவர்களையும் சந்தித்து உரையாடுகின்ற விடயங்கள் பார்க்கப்படுகின்றது. இனி அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார். அங்கு கூட தமிழ் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கையாளப்படும் என்று கூறப்படுகின்றார்கள். எவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதுல 2 விஷயம். இந்தியா இது கரிசனை செலுத்தி தங்களுடைய பாதுகாப்பு வாரத்தை சற்று அதிகரித்தாங்க. அவருடைய பாதுகாப்பு வாரம் விசாகப்பட்டினத்துல பெரும் தளமே இருக்குது தெற்குல. அவர்கள் இதுல கொஞ்சம் போட்டிஞ்சால பூர்வர்களை கொஞ்சம் கண்காணித்து இருக்கிறனாலே பல விஷயம் கட்டுக்கள் வர முடியும். ஆனா அவர் வருவார்களா என்பது கேள்விக்குறி. என்றால் தமிழகத்தில் உருவாக்கான ஒரு பொறிமுறையில் பாஜக இருக்கின்ற பொழுது இதில் சிக்கலை வளர்க்கவே அவர்கள் விரும்புவார்கள். ஏன்னா அதுவரை அந்த முயற்சி நடக்கவில்லை. இதை கடந்து ஒரு விஷயம் இருக்கிறது சொன்னால் இதை கட்டுக்குள் கொண்டு வருவது போல இதை வைத்துக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி சந்திரசேகரனூடாக ஒரு பெரிய உடைப்பை மீனவர் சமூகம் சார்ந்து செய்ய முனைகிறது. அதை நாங்கள் அடையாளம் காணோம். அதை அப்படியே விட்டுட்டு நம்ம அவர்கள் ஒதுங்கி நிற்பார்கள் சொன்னால் அவர்கள் ஒரு கணிசமான உடைப்பை இந்த பகுதியில் செய்து விடுவார்கள். அப்ப இதுக்கு என்ன பொறிமுறை? இப்ப ரவிகரன் செய்யற முயற்சி வரவேற்கும். ஆனா இதை என்னென்ன விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்கான மூல விடயங்கள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்னன்றதை நாங்கள் அடையாளம் காணோம். இதை கண்டுவிட்டு முடிந்தால் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு முன்னோர் இந்த முயற்சி செய்யப்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 சிக்கலை பார்க்கலாம். இதுல ட்ரோலர் வச்சிருப்போம் முதலாளி, அவன் அதை ஏற்றி அனுப்புறவன் தொழிலாளி. இதுல சிக்கலுக்கு வந்து மாட்டு போடுறவன் இந்த தொழிலாளி. ஆனா இதுல லாபம் எடுத்துக்கொள்றவன் இந்த ட்ரோலரை வச்சு கீழே போட்டு மண் வரையும் அப்படியே வாரி எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போறது, மீனை கொண்டு போறது, கொண்டு போய் கொடுக்கறது முழுக்க இந்த முதலாளி தான். இந்த முதலாளி தான் சிக்கலானவனா அங்க இருக்கிறான். இந்த முதலாளிகளை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது? இந்த கட்டுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறான ஆதிக்கத்தை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு பகுதியினருக்கு இவர்கள் பெரும் பணத்தையும் கொடுத்துருவார்கள். அப்ப அவர்கள் இவர்களை மீறி போறதுக்கு முடியாம இருக்கின்ற ஒரு சிக்கலில் இருக்கிறோம். இந்த சிக்கல் எல்லாத்தையும் கடந்து போறக்கூடிய ஒரு சரியான பொறிமுறையை கண்டறிந்தது. இப்ப இன்னொரு விதத்தில் சொன்னால் இந்த மீனவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் பல ஒரு மதம் சார்ந்தவர்களாக இருப்பார். அந்த மதம் சார்ந்த கட்டமைப்பினூடாக இதுக்கு தாக்கம் செலுத்த முடியும் என்கின்ற பல பொறிமுறைகளை நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். இந்த அனைத்து முயற்சிகளையும் இந்த மட்டத்தை கடந்தும் நாங்கள் செய்தால் இதில் மாற்றத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்கினால் 2வது விடயம் இவர்கள் வருகின்ற பகுதிகளை இவ்வாறு மட்டுப்படுத்துவது என்பதெல்லாம் சாதாரண விடயம் இல்லை. ஒரு இடியப்பட்சிகளுடைய ஒரு பெரும் பகுதி. இதை சரியாக ஆய்வு செய்து இதற்கான சரியான முறைமைகளை வைத்துக் கொண்டு இந்த மாற்றத்தை தான் உருவாக்குறோம் என்பதை இவர்களை உள்வாங்கி பயணித்தால்
தாயகத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த உடைப்புக்கு ஒரு பதிலாக கூட அமைய முடியும். இல்லாட்டில் இந்த உடைப்பு விரைவில் நடந்து வரும். ஏனென்றால் சந்திரசேகரன் தான் யாழ் அபிவிருத்தி செயலினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை ஒரு மைய புள்ளியாக வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் மாற்றங்களை கடந்து நிறைய வாக்குறுதிகளை வழங்குவதில் ஒருவரும் பின்தங்குவதில்லை. இந்த வாக்குறுதிகள் முதல் மக்களை கவரத்தான் செய்யும். ஆனா நீண்ட காலத்தில் அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்படாவிட்டால் அந்த மாற்றம் பெறாது. ஆகவே இவற்றை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்மவர்கள் இதை ரவிகரனே இதை பொறுப்பெடுத்துக்கொண்டால் அவர் தனித்துவமாக செய்கின்ற ஒரு விடயமாக வைத்துக் கொண்டால் அது சவாலாக வரும். இதில் அவர் பலரை உள்ளாங்க வேண்டும். இதில் திறமையானவர்களுடைய ஆலோசனைகளுடைய ஒரு குழுவை உருவாக்க வேண்டும். அந்த குழு இதற்கான தீர்வுகளுக்கான வடிவங்களை உருவாக்கி அந்த தீர்வுகளுக்கான முயற்சிகளை ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட முறையில் ஒரே சமகாலத்தில் எடுப்போம் என்றால் ஒரு தீர்வுக்கு பிறகுதான் அடுத்த ஆண்டு இல்லாமல் எத்தனை கதவுகளால் உள்ள முடியும் அத்தனை கதவுகளையும் ஒரே அடியா உள்ளட்டு ஒன்றொன்றா திறந்து மூடிக்கொண்டு செல்லாமல் முயற்சி செய்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு கதவினூடாக ஒரு தீர்வு கிடைக்கும். இது முழுமையான தீர்வாக எப்பொழுதும் அமையும் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழலிலிருந்து இதை முழுமையா ஒரு படி முன்னேற்றி விட்டாலே அதில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஒரு சிந்தனையுடன் நகர்வுகின்ற பொறுப்பு இருக்கிறது. இதை ரவிகரன் தானாக ஏன்னா இதில் நிறைய காலம் பயணித்த ஒருவர் அவர் இதை தானாக பொருட்படுத்தி இதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி இதுகளை செய்வாராக இருந்தால் அதை நாங்கள் முழுமையாக அவருக்கு வழங்கலாம். அவ்வாறான ஒரு வடிவத்துக்குள் விரைவாக வந்தாக வேண்டும். இல்லாட்டி இந்த பகுதியில் நிறைய சவால் இருக்கிறது என்று சொல்கிறேன். ஏன்னா ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் தான் மாவட்ட குழு தலைவராக இருக்கிறார். ஆகவே அவர்கள் இந்த மீனவ சமூகத்தை கையப்படுத்துகின்ற ஒரு பொறிமுறையை உள்ளாந்த ரீதியாக வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்றோம் தமிழ் மக்களுடைய இதை ஒரு புள்ளியில் இணைத்து பயணிப்பது என்கின்ற இதுக்கு இது கூட பெரும் சவாலாக மாறும். ஆகவே அந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதில் ஒரு பணி இருக்கிறது. அதில் ரவிகரனுடைய பங்கு முக்கியமானது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் உற்சாகத்தை ஊட்டுவோம். என்றால் என்னை பொறுத்தமட்டில் இருக்கிறவர்களில் அந்த களத்தில் இறங்கி வேலை செய்பவர் என்றால் துரைராஜா ரவிகரன் தான் இதுவரையில் நான் பார்த்தது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பின்னர் மாறிவிடுகிறாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் அவர் காட்டவில்லை. இன்னும் தான் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னும் செயல்படுகிறேன் என்ற விடயங்களை அவர் செயல்படுத்துவது போல் தெரிகிறது. நீங்கள் கூறுவதைப் போல் நாங்கள் உற்சாகமூட்டி ஒரு சரியான திட்டத்தினூடாக பயணிப்பார்களாக தான் நிச்சயம் நிறைய உதவிகள் பெறக்கூடிய வழிகள் இருக்கின்றது, வசதிகள் இருக்கின்றது. எனவே அவற்றை அவர் பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்காக கனடாவிலிருந்து நேரு குணரட்னம் அவர்களே, உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.